ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. இந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தவேக தலைவர் விஜய் மற்றும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களில் சொத்து விவரங்களை மறைத்தது குறித்து வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் கமிஷன் விசாரிக்க கோரி சென்னை ஐகோர்ட்டில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும், தவேகவின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சென்னை வில்லிவாக்கம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில்தான் 2 தொகுதிகளில் விஜய்க்கு எதிராக பெரம்பூர் தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் விக்னேஷ் என்பவர் அதிர்ச்சி வழக்கை தொடுத்துள்ளார். அவரது மனு விஜய் தாக்கல் செய்த 2 வேட்பு மனுக்களிலும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில் தன் சொத்து மதிப்பு 115 கோடி ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். அதுவே திருச்சி கிழக்கு தொகுதி வேட்பு மனுவில் 220 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே விஜய் கணக்கு காட்டிய சொத்து விவரங்கள் முழுமையானவையா, உண்மையானவையா என்பதை வருமான வரித்துறை, தேர்தல் கமிஷன் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று விக்னேஷ் கோரியுள்ளார். இதேபோல் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக அவர் போட்டியிடும் வில்லிவாக்கம் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் தேவராஜன் என்பவர் வழக்கு தொடுத்தார். அதில் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த வேட்புமனுவில் 117 கோடி ரூபாய் சொத்துக்களை கொண்ட மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் மற்றும் 123 கோடி ரூபாய் சொத்துக்களை கொண்ட டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் இயக்குநராக உள்ள தனது மனைவி டெய்சிக்கு சொந்தமான சொத்துக்களின் விவரங்களை மறைத்துள்ளார். தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தும் அதை மறைமுகமாக பரிசீலிக்காமல் நிராகரித்துவிட்டார். ஆதவ் வேட்புமனுவை ஏற்று தேர்தல் அதிகாரி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், சொத்து விவரங்களை மறைத்தது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரியுள்ளார்.